மாற்ற முடியாததை மாற்றும் ஜெபம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கிற மக்கள் உலகம் மாறுகிறது போல மாறுகிறார்கள். எவ்வளவு மாற சொன்னாலும் மாறுகிறதில்லை. அதாவது உலகம் எப்படியெல்லாம் மாறுகிறதோ அந்த அளவுக்கு மாறிடுவாங்க. சிகை அலங்காரத்தில், ஆடை அலங்காரத்தில், பொழுதுபோக்கில், எல்லாத்துலேயுமே உலகம் எப்படி போகுதோ அதுபோல் மாறிடுவாங்க. ஆனால் ஆலயத்தில் உலகம் போக்கில் நம்ம போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்கள எந்த அளவுக்கு மாற சொன்னாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இல்லாததுனால தான். தனி ஜெபம் இல்லாததுனால தான். ஒருத்தவங்களை நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம சொல்லுகிறத கேட்டு மாற மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் தனிப்பட்ட விதத்தில் அவங்க ஜெபிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. யாரும் மாற சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்க பேச்சு மாறிடும், அவங்களுடைய பார்வை மாறிடும், அவங்களுடைய நடக்கம் மாறிடும், அவங்களுடைய சிகை அலங்காரம் மாறிடும், எல்லாமே மாறிடும். வேதம் எப்படி அமைக்க சொல்லுகிறதோ அந்த அளவிற்கு அமைத்து கொள்வார்கள். வஸ்திரங்கள் கூட மாறிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபந்தாங்க நம்மளை மாற்றி அமைக்கக்கூடியது. ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஜெபம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் மாறணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மாற முடியலை. ஆனால் ஜெபம் பண்ணி பாருங்களேன். தனியாக அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த ஜெபத்தை கண்டினியூ பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற மாற்றத்தை அநேகர் பார்த்து உங்களிடத்துல சொல்லுவாங்க, இப்போ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களிடத்துல வந்துடும். அல்லேலூயா. அதில் கைத்தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இதை நமக்கு மாதிரியாக காண்பித்து கொடுத்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனுஷனை வாழ்ந்த காலத்தில் நம்மளை போல அவர் மனுஷ ரூபத்தில் இருந்த காலத்தில் அவர் வாழ்ந்து காண்பித்த காரியம், செய்து காண்பித்த காரியம். மத்தேயு சுவிசேஷம் 17:2. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. மேலுள்ள வசனத்தை வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு தனியாக ஜெபம் பண்ணும்படி போகிறாரு. அவரோடு கூட பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அவங்கள ஒரு இடத்துல ஜெபம் பண்ண சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் தூரத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கிறது. ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் அது வீணான காரியம் அல்ல.
நிறைய பேருடைய மனசில் வந்து பிசாசு போட்டு வச்சிருக்கிறான். ஜெபம் பண்ணுறதுனால பலன் இல்லை, அந்த நேரத்தில் வேலை செஞ்சாலும் நமக்கு பலன் கிடைக்கும், மற்ற காரியம் செஞ்சாலும் நமக்கு பலன் கிடைக்கும், ஆனால் ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பிசாசு அநேகருடைய மனசில் பூத்தி வச்சிருக்கிறான். அதனால தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றம் வரும், உங்களுடைய வஸ்திரத்தில் ஒரு மாற்றம் வரும், உங்கள் முகத்தில் ஒரு மாற்றம் வரும். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்தது, முகத்தில் ஒரு மாற்றம் வந்தது, சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்தது. ஆமென். அதுவும் எப்படி பிரகாசித்தது சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நீங்களாம் மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், ரொம்ப உங்கள் முகமெல்லாம் கலை உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா ஃபேயர் லெவலி போடாதீங்க, மற்ற கிரீமுகளை போட்டு இழுவாதீங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு போகிறீங்களா, 1 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மணப்பெண்ணாக போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி பல மணி நேரங்கள் உங்கள் திருமணத்திற்கு முன்பாக தினமும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேங்க, நிச்சயமாக உங்களுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல இருக்கும். ஒரு ஆமீன் கூட வர மாட்டேங்குது. சத்தத்தை ஒரு தல்லேலியா சொல்லுங்களேன். நம்மளை மாற்றுகிறவர், நம்மளை மறுரூபப்படுத்துகிறவர், நம்மளை பிரகாசிக்க செய்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம முகத்தை இருளடைய செய்கிறவன், நம்முடைய முகத்தில் துக்கத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. ஆனால் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர், பிரகாசிக்க செய்தல் அப்படின்னா மலர செய்தல், மகிழ்ச்சியடைய செய்தல். இருதயத்தில் சந்தோஷம் இருந்தால் தான், இருதயத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தான் முகத்தில் பிரகாசம் வரும். இருதயத்தில் துக்கமும் இருதயத்தில் கவலையும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக முகத்தில் சந்தோஷம் இருக்காது, சோகமாக இருப்பார்கள், கவலையாக இருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக மாற்ற முடியாததை ஏசப்பா மாற்றுவார். மாறவே மாட்டோம்னு சொல்லுகிறத ஏசப்பா மாற்றுவார். சில காரியங்கள் உங்களுக்கு கவலையை தருகிறதே, சில காரியங்கள் உங்களுடைய முகத்தில் சோகத்தை கொண்டு வருகிறதே, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதே, உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறதே, அதுக்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியரில் 4வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. வாசிங்களேன், பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வசனம் 6வது வசனம் 4:6 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த காரியம்தான் அந்த காரியம்தான் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லாமல், நீங்கள் எல்லா காரியத்துக்கும் கவலைப்படாமல் ஒரு காரியம் சொல்லுங்களேன், அந்த காரியத்துக்கும் கவலைப்படாமல் நீங்கள் இன்னொரு காரியம் சொல்லுங்களேன், அந்த காரியத்துக்கும் கவலைப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் சொல்லுங்களேன். உங்களுக்கு கவலையை தருது பார்த்தீங்களா, உங்களுடைய முகத்தில் சோகத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா, உங்கள் முகத்தில் ஒரு துக்கத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா,
அந்த காரியத்தை தான் கர்த்தர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, அந்த காரியத்துக்காக கவலைப்படாதீங்க, முழங்கால போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த காரியத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஜெபத்தை மேலே அனுப்புங்க, அவர் அங்கே இருந்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அந்த ஜெபத்திற்கு பதிலையும் பரலோகத்திலிருந்து உங்கள் இதயத்துக்கு அனுப்புவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறி போயிடும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொல்கிறேன், எந்த காரியமும் கர்த்தர் சொல்கிறார், எந்த காரியமும் பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்து கவலைகள் இருக்கும், பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைகள் இருக்கும். மனுஷனுடைய இருதயம் கவலையினால ஒடுக்கப்படும். மனுஷனுடைய கவலை அவனுடைய இருதயத்தை ஒடுக்கும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறது. இருதயம் ஒடுக்கப்படும் பொழுது முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சில மணி நேரங்கள் அமர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்கே பைபிள் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான சகோதரர்களே உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்க இருதயங்களை காத்துக்கொள்ளும். உங்க இருதய சமாதானத்தினால நிரம்பிடும், உங்க இருதய சந்தோஷத்தினால நிரம்பிடும், உங்களுடைய துக்கமெல்லாம் மகிழ்ச்சியா மாறிடும். அதுதான் ஜெபத்தின் ரகசியம். மாற்ற முடியாததை கண்டிப்பா இது மாற்றும். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. சில காரியங்கள் சிலருக்கெல்லாம் மன அழுத்தத்தை கொண்டு வரும். அது நினைவு வந்து அவங்களுடைய இருதயத்தை பாடாப்படுத்தும், வேகமாக துடிக்க வைக்கும், பதட்டத்தை உண்டாக்கும், இரவில் தூக்கம் வராது. ஆனால் இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் இப்படிப்பட்ட காரியங்களை நினச்சி மனசில் நினச்சி இரவு தூங்க முடியாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இது மாறாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் சொல்கிறாரு, அதுக்கு மருந்து மாத்திரையை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அதான் ஜெபம். ஜெபம் பண்ணி பாருங்க, மறுரூபமாவீங்க. சூரியனை போல உங்களுடைய முகம் பிரகாசமாகும். நல்ல கையை தட்டி, அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், அது சகோதரிகளாக இருந்தாலும், அது சகோதரர்களாக இருந்தாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. அப்பாவுக்கு தெரியப்படுத்து, தனி ஜெபம் பண்ணு, தனித்திருங்க. இப்போ சபையோடு வந்து ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ அப்பாட்ட நம்ம தனிப்பட்ட காரியங்களை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தனி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடலாம். இப்பயும் அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நம்ம தனியாக ஜெபம் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் தான் இருப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணாலே வந்துடுவார், ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு துடிப்பார். ஆனால் நீங்கள் தான் தனியாக போய் ஜெபம் பண்ணுறது இல்லையே. அறக்கதவை பூட்டிக்கிட்டு தனியாக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? நான் தனியாக ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகள் கை உயர்த்தி காமிங்க. தனியாக பாருங்களேன், ஒரு 3 பேர் சகோதரர்கள் தனியாக ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க ஒரு 2-3 சகோதரர்கள். சகோதரிகளில் தனியாக நல்ல கை ஊற்றிக்காம சகோதரிகள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. நிச்சயமாக இன்னும் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. ஆமாம். இந்த ஜெபமே ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? நம்முடைய பாரங்களை ஆண்டவர் இடத்துல கொடுக்கவும்,
அவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது தான் ஜெபம். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். தேவனோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் அதிகமாக செய்யுங்க. வேதாகமத்தில் அன்னாள் அப்படிங்கிற ஒரு பெண் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய இதயத்தை ஊற்றி அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு பைபிளில் போட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஏன் துக்கமுகமாக இருக்கவில்லை? பாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா, இருதயம் பாரம் இல்லாமல் இருந்தது. அவள் துக்கமுகமாக இருக்கலை. கர்த்தர் அவளுக்கு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரந்தரமாக அவளை துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக ஆண்டவர் வழி நடத்தினார். ஆமென். தனியாக உங்கள் வீட்டுக்குள்ளே முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பழகுங்க. பிசாசு அதுக்கு எதிராக போராடுவான். நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் பல நினைவுகளை கொண்டு வருவான். அவங்களுக்கு போன் போடு, இவங்களுக்கு போன் போடுமா. நீங்கள் எந்திரிச்சு போய் போன் போட்டு மூடு மாறிடும். அப்படியே ஜெபம் பண்ணாமல் விட்டுருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதையெல்லாம் மீறி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் முகம் மாறும், உங்களுடைய வஸ்திரமும் என்ன செய்யும்? மாறும். வஸ்திரத்தில் ஒரு ஒழுங்கு, வஸ்திரத்தில் ஒரு தூய்மை, வஸ்திரத்தில் அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா நம்முடைய வெளி தோற்றம், நம்ம மக்களுக்கு முன்பாக காண்பிக்கிற வெளி தோற்றம். இன்றைக்கெல்லாம் சர்ச்சுக்கு வருகிற வாலிபர்கள்ட்டையும் ஒழுக்கங்கள் இல்லை. முடி வெட்டுறதுல ஒழுக்கங்கள் இல்லை. ஏன் மாற்றங்கள் இல்லை அப்படின்னா ஜெபம் இல்லை. ஜெபம் இருந்துச்சு அப்படின்னா அப்படி வெட்டணும்னு மனசு என்ன செய்யாது? தோணாது. ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊழியர் கூட்டத்தில் ஊழியக்கார் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு சகோதரரை அறிமுகப்படுத்தி கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் நடத்துவார் அப்படி சொன்னார். அவர் கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் நடத்தினார். அவருடைய மண்டையை பார்த்தா நம்ம சர்ச்சுக்கு வருகிற வாலிபர்கள் வெட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தூக்கிட்டு நிற்குது. நான் யோசித்து பார்த்தேன், மண்டையே சரியில்லை. இவர் என்ன ஒர்ஷிப் நடத்தி அதில் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. அல்லேலூயா. வஸ்திரத்தை ஒழுங்காக உடுத்தாதவன், முடியை சரியாக திருத்தாதவன் வாழ்க்கையில் எப்படி ஒழுங்குள்ளவனாக இருப்பான்? சொல்லுங்களேன், இருப்பானா? அல்லேலூயா. ஒருத்தன் நல்ல மாற்றத்துக்குள்ளே வந்திருக்கிறான்னா அவனுடைய வஸ்திரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், அவனுடைய தோற்றத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த உலகத்தான் மாதிரி, சினிமா நடிகர்கள் மாதிரி தன்னுடைய முடியை வெட்டி கொண்டு பேண்ட்டை இங்கே மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வஸ்திரம் அலங்கரிப்பு, ஒரு சிகை அலங்கரிப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவன் மாற வேண்டியது இருக்கிறது. அவனிடத்துல ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கும் தேவனுக்கும் எந்தவித உறவு இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மக்களிடத்துல நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஜெபம் இருக்காது. ஆமென். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளிடத்துல எத்தனையோ முறை சொல்லி பார்ப்பீங்க, முடிய ஒழுங்கா விட்டப்பா, நல்ல வஸ்திரம் போடப்பா, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க. கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, நாங்களும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? ஜெபிக்க வைங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், அதிகாலையில் எந்திரிச்சு முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளை பக்கத்தில் முழங்கால் போட்டு ஆவியில் நிரம்புங்க.
அந்நிய பாஷை பேசுங்க. என்ன சொல்லுங்க, நான் வேறு பாஷையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பாஷை பேசுங்க? ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, சொல்லுங்க, ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, உங்களுடைய அந்நிய பாஷையின் சத்தத்தில், உங்கள் ஜெப சத்தத்தில் உங்கள் பிள்ளை